வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. இதில் இந்தியா பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் 9 பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போயுள்ள பாகிஸ்தான் தற்போது அந்த நாட்டினுடைய முப்படைகளுக்கும் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த பயங்கரவாதிகளை உருவாக்கி உலகம் முழுவதும் சதிவேலைகளை செய்து தாக்குதலை அரங்கேற்றும் பணியை பாகிஸ்தான் மேற்கொண்டு வருகிறது என்று இந்தியா குற்றம் சுமத்தி வருகின்றது. அதிலும் குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் தன்னுடைய ஆதரவு பயங்கரவாதிகளை வைத்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி வருகிறது என்று நம்புகின்றார்கள். கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரில் பகல்காமில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு இன்றைய தினம் பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. பகல்காம் தாக்குதல் நடந்து 15 நாட்கள் கடந்த நிலையில்தான் இன்றைய தினம் பாகிஸ்தான் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் மொத்தமாக 70 பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தமாக 9 பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் இந்தியா மனிதாபிமானத்தை கடைபிடித்ததாக கூறுகின்றது. இந்தியா நினைத்திருந்தால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை போல் அப்பாவி மக்களையும் குறிவைத்து தாக்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று சொல்லி கூறுகின்றார்கள். குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் இந்தியா கூறுகின்றது. ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவிதமான உயிர் அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்று இந்தியா கூறுகிறது. ஆனால் இந்த தாக்குதலில் அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கூறி வருகின்றது. அது மட்டுமன்றி இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் தயாராகி வருகிறது. இதற்கிடையே இன்று பாகிஸ்தான் பாதுகாப்பு கவுன்சிலுடைய அவசர கூட்டம் நடந்திருக்கின்றது. குறிப்பாக பிரதமர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் அமைச்சர்கள், முதல்வர்கள், முப்படை அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் இந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்று முப்படைகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனைத்து வகையான சுதந்திரத்தையும் இந்த முப்படைகளுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு கவுன்சில் வழங்கி இருக்கின்றது. அதன்படி இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கான நேரம், திகதி, தாக்குதல் நடத்தப்படும் இடம் உள்ளிட்டவற்றை தேர்வு செய்து துல்லியமாக தாக்குதல் நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி அப்பாவிகளை கொண்டிருக்கிறது. இதனால் ஐநா சாசனத்தின் பிரிவு 51 படி தாக்குதல் என்பது நடத்தப்பட வேண்டும். ஐநா சாசனத்தின் பிரிவு 51 என்பது அப்பாவி மக்களை கொன்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் தற்காப்பு நடவடிக்கையாகும். அதன்படி எதிரி நாடு மீது பதிலடி தாக்குதல் நடத்த முப்படைகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பதிலடி நடவடிக்கைகளின் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் முப்படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கின்றனர். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் பதற்றமானது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. எனவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் தான் இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டதனூடாகத்தான் இந்தியா இவ்வாறான பதிலடி தாக்குதலை வழங்கியிருப்பதாக அதற்கு காரணம் கூறுகின்றது. இதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்த போதும் இவ்வாறாக இந்தியாவை வென்றிருக்கிறது. 1971ஆம் ஆண்டில் வங்கதேசத்தை உருவாக்குவதற்காக நடந்த போரும், 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் உள்ளிட்டவற்றில் பாகிஸ்தான் வீரர்களை இந்தியா வெற்றி கொண்டிருக்கின்றது. இனியும் பாகிஸ்தானுடன் மோதுகின்ற போது நிச்சயமாக இந்தியா தான் வெல்லும் என்று கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியாவில் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் அதிக பலம் பொருந்தியதாக காணப்படுகின்றது. இதே நேரத்தில் இந்தியாவிற்கு உதவக்கூடிய ஏனைய வல்லரசு நாடுகளும் தயாராக இருக்கின்றன. எனவே இன்னும் ஒரு போர் மூழ்கின்ற போது அது நிச்சயமாக இந்தியாவிற்கு சாதகமான நிலையைத்தான் ஏற்படும். இதே நேரத்தில் இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத
முகாம்கள் மீது இந்தியா இன்று தாக்குதலை நடத்தியதில் 70 பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகளும் வெளியாகியிருந்தது. எனவே இந்த பதிலடி தாக்குதலுக்கு நேட்டோ நாடான துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு வார்னிங்காக பார்க்கப்படுகின்றது இந்தியாவிற்கு. இவ்வாறாக இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாத அமைப்புகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலுக்கு எதிராக துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. துருக்கி நேட்டோ அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கிறது. அது மட்டுமன்றி காஷ்மீர் விவகாரத்தில் எடுத்துக்கொண்டால் துருக்கி எப்போதுமே இந்தியாவிற்கு எதிராகவும் பாகிஸ்தானிற்கு ஆதரவாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் தான் இந்த தாக்குதலிலும் பாகிஸ்தான் பக்கம் துருக்கி சென்றிருக்கிறது. அதாவது இன்று காலையிலேயே இந்த தாக்குதல் முடிந்து அடுத்த சில மணி நேரங்களில் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி இருக்கின்றார். அப்போது இந்தியா நடத்திய இந்த துல்லியமான தாக்குதல் பற்றி துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகின்ற போது அது தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார். இதனை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை உறுதி செய்திருக்கிறது. இது பற்றி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஸ்தாக்தாரை தொடர்பு கொண்டு பேசினார். பாகிஸ்தான் இறையாண்மையை மீறி அப்பாவி மக்களை கொன்ற இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் பிராந்திய பாதுகாப்பு நிலை மோசமடைந்து வருவது பற்றி அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார். அதிகரித்து வருகின்ற இந்த பதற்றமான சூழல் மற்றும் நெருக்கடியான நேரத்தில் இரு நாடுகளும் ஒருங்கிணைப்பில் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான துருக்கி நாட்டினுடைய தூதர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நேரடியாகவே துருக்கி ஆதரவு கொடுத்திருக்கிறது. அப்போது அவர் இறையாண்மையை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் பக்கம் துருக்கி இருப்பதாக கூறியதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கூட தெரிவித்திருக்கிறது. துருக்கி எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானில் மிக நெருங்கிய ஒரு நாடாக இருக்கின்றது. இருப்பினும் இரு நாடுகளுமே ராணுவ வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்ல உறவுதான் இருக்கின்றது. கடந்த மாதம் 22ஆம் தேதி பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகும் கூட துருக்கி பாகிஸ்தானுடன் நெருங்கிய தொடர்பை காட்டி வருகின்றது. இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது போல் எதிர்ப்பு தெரிவித்து மறுபுறம் பாகிஸ்தானுக்கு தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பி வைத்தது துருக்கி. அந்த போர்க்கப்பல் கராச்சிக்கு சென்றது. அதே போல 6 போர் விமானங்களை திடீரென்று பாகிஸ்தானில் தரையிறக்கியது. அதில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் துருக்கி முற்றிலுமாக இந்த ஒரு விடயத்தை மறுத்திருக்கின்றது. எரிபொருள் நிரப்பவே துருக்கி போர் விமானங்களை பாகிஸ்தானில் தரையிறக்கியதாக தெரிவித்தது. இந்த நிலையில் தான் இந்தியாவினுடைய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றது. இதனால் வரும் நாட்களில் பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்யவும் வாய்ப்பிருக்கிறது. இதனால் இந்த நடவடிக்கை என்பது இந்தியாவிற்கு ஒரு வார்னிங்காகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே பாகிஸ்தான் துருக்கி இடையிலான இந்த நடவடிக்கையை இந்தியாவின் உளவுத்துறை கண்காணித்து வருகின்றது. இதே நேரத்தில் இந்த தாக்குதலில் மசூர் அசாத் தரப்பினர் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் வரை பலியாகி இருக்கின்றனர். மசூத் அசாரின் சகோதரி, அவருடைய கணவர், மசூத் அசாரினுடைய மருமகன், அவருடைய மனைவி, மருமகள், 5 குழந்தைகள் என்று 10 பேர் பலியாகி இருக்கின்றனர். இவர்களை தவிர மசூத் அசாரின் நெருங்கிய கூட்டாளி 3 பேரும் அதில் ஒருவர் தாயாரும் இறந்திருக்கின்றனர். இதனை அடுத்து இன்று மாலையில் மசூத் அசாரினுடைய குடும்பத்தாரினுடைய இறுதிச் சடங்கு என்பது நடந்திருக்கின்றது. இதில் மசூத் அசாரின் குடும்பத்தினரினுடைய உடல்கள் வைக்கப்பட்ட சவப்பெட்டியின் மீது பாகிஸ்தானின் கொடி போர்த்தப்பட்டு இருந்தது. பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருந்தனர். மேலும் இவர்கள் மசூத் அசாரினுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய சவப்பெட்டிகளை தோளில் சுமந்து சென்றனர். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு என்பதே கிடையாது என்று கூறி வருகின்றது. ஆனால் பயங்கரவாத மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்களை சுமந்து சென்றதோடு அவர்களுடைய சவப்பெட்டியில் பாகிஸ்தான் கொடியை போர்த்தி இருப்பதன் மூலம் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான உறவு என்பது எப்படிப்பட்டது என்பதை வெளிக்காட்டுகின்றது என்று இந்தியா கருதுகின்றது. இவ்வாறாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிலையானது உச்சம் தொட்டிருக்கின்றது. எவ்வாறான
எவ்வாறான மாற்றங்கள் நிகழும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.